முருகா, உன் திருவடிக்கு தொண்டு வாய்ப்பு கொடுத்தாய். ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு எல்லை இருக்கு. பிறந்தால் அவன் சாகதான் வேணும் சட்டம் இருக்கு. அது யாராலும் தடுக்க முடியாது. பிறந்தால் அவன் சாகணும். ஆனால் சாகாமல் இருக்க வழி இருக்கு. அது முருகன் தான் செய்வாதே. அப்போ முருகாயின்னு சொல்லுகிற மக்களுக்கு சாக வேண்டிய அவசியம் இல்லை. ஆக அவனுக்கு என்ன செய்கிறான்? முன் செய்த பாவங்கள் தீரும். முருகா அடிமை காப்பாத்தாயே, முருகா அடிமை காப்பாற்றி சொன்னால் நாம் செய்த பாவங்கள் பல ஜென்மங்கள் செய்த பாவங்கள் தீரும். பாவம் தீராமல் ஒருவனுக்கு தெளிவான அறிவு வராது. இப்போ தெளிவான அறிவு வர்றதுக்கு நாம ஜபம், அன்னதானம். அப்போ அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? சைவத்தை கடைப்பிடிக்க வேண்டும். பிறகு தம் கையால் பார்த்து ஒருவருக்காவது உணவு தர வேண்டும்.